கவர்னர் மாளிகை முற்றுகை, வக்கீல்கள் பேரணி, நெல்லையில் ரயில் மறியல், கோவையில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் என்று இலங்கைக்கு எதிரான போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை மற்றும் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கவும் திருத்தவும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாணவர்கள் போராட்டத்தை அடுத்து மாநிலம் முழுவதும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போராட்டங்கள் தொடர்கின்றன. திங்களன்று மாணவர் போராட்டக் குழு சார்பில் ராஜ்பவன் முற்றுகை போராட்டம் நடந்தது. முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ராஜ்பவன் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். அவர்களை வழிமறித்த போலீசார் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளித்திருப்பதை அரசு வாபஸ் பெற வேண்டும் என்றும் போராட்டம் தீவிரமடையும் என்றும் மாணவர்கள் கூறினர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 8 நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். திங்களன்று தூத்துக்குடியிலிருந்து நெல்லை வழியே திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயிலை போராட்டக்காரர்கள் மறித்தனர். மேல் சட்டை அணியாமல் அரை நிர்வாண கோலத்தில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கோவையிலும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் நடந்த கொடூரங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கலப்பின்றியும் எவ்வித பாகுபாடின்றியும் மாணவர்கள், பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் நடத்தும் போராட்டம் வலுத்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் மத்திய அரசு அலுவலகமான சென்னை துறைமுக பொறுப்பு கழக கஸ்டம்ஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னதாக உயர்நீதிமன்றத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் பேரணியாக சென்றபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வக்கீல்கள் சிலர் போலீசாரின் தடுப்பையும் மீறி உள்ளே நுழைய முயன்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுடைய உரிமைகளை அவர்களே தீர்மானிக்க வேண்டும். இந்த விஷயத்திலே இந்திய அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தமிழகம் முழுவதும் மீண்டும் தீவிரமாகும். இப்போராட்டத்தின் போது வக்கீல்கள் இலங்கையின் தேசிய கொடியை தீயிட்டு எரித்தனர். வக்கீல்களின் பேரணியால் அப்பகுதியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. டெல்லியிலும் தமிழ் மாணவர்கள் சார்பில் திங்களன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்குட்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.